student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 6 trigonometry exercise 6.1ல second sum பார்க்க போறோம். second sumல first subdivision பார்க்க போறோம். Prove the following identities. First point பாருங்க 1 minus tan square theta by cos square theta minus 1 equal to tan square theta. நம்ம tan square theta ன்றது prove பண்ணோம். So LHS எடுத்து நம்ம RHS prove பண்ண போறோம். LHS நம்ம எடுக்க போறோம் 1 minus tan square theta by cot square theta. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 மைனஸ் டேன் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். இது நான் சைடில் எழுதுகிறேன். டேன் அப்போ டேன் தீட்டா ஃபார்முலா என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஸ்கொயர்ன்றதுனால நம்ம ஸ்கொயர் போட போகிறோம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இது காட் ஸ்கொயருக்கு நம்ம என்ன காட் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு என்ன ஃபார்முலானா அதே மாதிரி தான் காட் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்னென்னா சிசி நான் சொன்னேன்ல அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ இதுக்கு பதில் நம்ம இது சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், இது இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 into காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்போ என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர் இதை போட வந்துடாதீங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இது மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 into சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மேலே இருக்கிறது அப்படியே வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா போட மாட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ இந்த டேர்ம் இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகும் இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எது கேன்சல் ஆகுது பாருங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டுமே என்ன ஆகுனா கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா மேலே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா கீழே என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன tan ஸ்கொயர் தீட்டா. நமக்கு சைடில் ஃபார்முலா என்னது இப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலாலாம் எழுதணும் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது tan ஸ்கொயர் தீட்டா தான், அவ்வளோதான். ஸோ LHS ஈக்குவல் டு RHS அவ்வளோதான். இந்த சம் இருந்துச்சு. இல்லை செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta என்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ என்னது cos theta by 1 plus sin theta. இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டரில் வந்து 1 plus sin theta 1 minus sin theta அந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட் சைன் என்னது மைனஸ். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். 1 plus sin thetaனா அங்கே 1 minus sin theta by 1 minus sin theta. ஒருவேளை எங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸால் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா. ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு 1 என்ன ஆகுனா காஸ் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன ஆகுனா காஸ் தீட்டா சைன் தீட்டா. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a + b a - b. அப்போ என்ன ஃபார்முலானா a + b a - b என்ன ஃபார்முலா a² - b². அப்போ a இருக்கிறதுலேருந்து 1 இருக்குது, b இருக்கிறது வந்து சைன் தீட்டா இருக்குது. அப்போ நம்ம இந்த டேர்ம் தான் நம்ம எழுது, நமக்கு இந்த டேர்ம் இருக்குது, சரிங்களா. அப்போ 1² மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்குன்னா காஸ் தீட்டா காமனாக இருக்குது. காஸ் தீட்டாவை எடுத்துகிட்டு நாங்கள் காஸ் தீட்டா நம்ம எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கணும் 1 இருக்குது, இங்கேயும் காஸ் தீட்டா எடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன இருக்குன்னா சைன் தீட்டா இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 1 தான் வரும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா 1 minus sin square theta ஃபார்முலா என்ன 1 minus sin square theta equal to cos square theta. எல்லாமே இந்த ஐடென்டிட்டிலேருந்து வர ஈக்குவல் ஃபார்ம் தான். ஸோ அப்போ நம்ம இந்த 1 minus sin square theta என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோன்னா cos square theta. இந்த ஒரு காஸ்க்கு இந்த ஒரு காஸ் கேன்சல், ரிமைனிங் ஒரு காசு இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிமைனிங் டேர்மும் எழுத போகிறோம் 1 minus sin theta by காஸ் தீட்டா. கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். அப்போ 1 பை காஸ் தீட்டா ஒரு வாட்டி மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா 1 டைம். ஸோ 1 பை காஸோட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா என்னென்னா சீக்கண்ட் தீட்டா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஃபார்முலா என்னென்னா டேன் தீட்டா. அதுமாதிரி நான் சைடில் ஃபார்முலா எழுதுகிறேன்
1 by cos theta equal to secant theta, sin theta by cos theta formula tan theta. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ LHS equal to RHS. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.